ஹலோ கைஸ், ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம் ஸ்கோர் கார்டு அவுட் ஆயிடுச்சு. எல்லாருமே உங்களோட ஸ்கோர்ஸ் பார்த்துருப்பீங்க. நாம் சொன்ன அதே எக்ஸாக்ட் கட் ஆஃப் தான் வந்திருக்கு. ஸோ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போட்டிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 14.4K மெம்பர்ஸ் பார்த்துருப்பாங்க, அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து எக்ஸாக்டாக நம்ம என்ன சொன்னமோ அது அப்படியே வந்திருக்கு. ஸோ நான் ப்ளே பண்ணியே காட்டுறேன், ஸோ உங்களுக்கு புரியும். அதில் வெங்கட் சார் ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுவுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் ஆனனால அது வந்து ஆனா இந்த டைம் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 51க்கு மேல போகாது. சோ 50 பிளஸ் ஆர் மைனஸ். சோ சார் என்ன சொல்றாருன்னா 51க்கு மேல போகாது அப்படின்னு சொன்னாரு. சோ நம்ம கட் ஆஃப் வந்து என்ன சொல்லுங்க அப்படின்னா 50 பிளஸ் ஆர் மைனஸ் 2. சரி, இதுதான் மோஸ்டா நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ 50 பிளஸ் ஆர் மைனஸ் 2. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிருந்தோம். சேம் 49 பாயிண்ட் சம்திங் வந்திருக்கு. சோ அந்த கட் ஆஃப்மே நம்ம வந்து பார்க்கலாம். சோ உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். ப்ராசஸ் ஃபார் அரைவிங் அட் தி ஸ்கோர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஐபிபிஎஸ் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கொடுத்துருப்பாங்க. ஸோ செக்ஷனல் கட் ஆஃப் மோரலஸ் போன வருஷம் சேமாக தான், அதாவது மோரலஸ் அது மாதிரி தான் வந்திருக்கு. பட் இங்கே என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இந்த ஓவரால் ஸ்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அடி வாங்கியிருக்கு. இப்போ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1.14 சம்திங் வரும், குவான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0.857 சம்திங் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இருந்திருக்கு. பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்கன்னா, நான் வந்து குவான்ஸில் அதிகமாக போட்டேன், ஒரு 20+ போட்டேன், ஆனால் என்னோட ஸ்கோர் வந்து 12 தான் வந்திருக்கு. எஸ், ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 0.857 கன்சிடர் பண்ணுறதுனால அது கம்மியாக வந்திருக்கலாம். பட் ரொம்ப கம்மியாக வந்திருக்குது அப்படின்றத நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரீசனிங்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் 30 கொடுத்தேன், 35 கொடுத்தேன், ஆனால் என்னோட மார்க் ரேஞ்ச் வந்து 20 தான் வந்திருக்கு. ஸோ ரீசனிங் அண்ட் குவான்ஸில் ரொம்ப மார்க் கம்மியாக இருந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நிறைய மார்க் வந்து பூஸ்ட் ஆயிருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கிளியர் பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி, நீங்கள் என்ன ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, அதாவது எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டீங்க, எவ்வளோ கம்மியாக இருக்குது, நான் இவ்வளோ கம்மியாகும்னு எதிர்பார்க்கல, ஸோ அப்படின்ற எல்லா கமெண்ட்ஸுமே நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் போடுங்க. ஏன்னா சம்திங் ஃபிஷியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அதனால் நம்ம அது என்ன எல்லாரும் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி தரலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்கு, எந்த செக்ஷனில் உங்களோட ஸ்கோர் அதிகமாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ கீழே நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. நாம் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தரலாம். ஸோ அதே மாதிரி நாம் சொன்ன எக்ஸாக்ட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ நாம் சொல்கிற மோரலஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலுமே கீழே சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. உங்களோட ஸ்கோர்ஸ் பாருங்கள். அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்து ரெக்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். எல்லாருக்குமே தேங்க்யூ. டேக் கேர். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.